ஒரு அழகான காட்டுல மீனுக்குருவி அன்னாச்சி பழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. அந்த வழியா கிளியும் சிட்டுக்குருவியும் பறந்து வந்துட்டு இருந்தாங்க. கிளி, அங்க பாரு, மீனு அக்கா அன்னாச்சி பழங்களை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பசங்களுக்கும் அன்னாச்சி பழம்னா ரொம்ப பிடிக்கும். சரி வா, போய் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போவோம். இல்லை, எனக்கு வேணா சிட்டுக்குருவி. நீ வேணா போய் வாங்கிட்டு போ. ஏன்னா எனக்கு அன்னாச்சி பழங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. மீனு அக்கா, ஒரு அன்னாச்சி பழம் என்ன விலை? 50 ரூபா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி 50 ரூபா பணம் கொடுத்து ஒரு அன்னாச்சி பழத்தை வாங்கிட்டு போச்சு. அந்த காட்டுல அன்னாச்சி பழங்கள் அவ்வளோ எளிதா எல்லா பறவைகளுக்கும் கிடைக்கிறதில்ல. அதனால நிறைய பறவைகள் மீனு கடையில வந்து அன்னாச்சி பழங்களை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கிளி தானும் இதே மாதிரி ஒரு அன்னாச்சி பழக்கடையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. எப்பவுமே மீனுக்குருவிக்கு போட்டியா ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் அந்த கிளி. அதனால மீனுக்குருவியோட கடைக்கு பக்கத்தாலேயே கிளியும் ஒரு அன்னாச்சி பழக்கடையை ஆரம்பிச்சது. இது மீனுக்குருவியோட வியாபாரத்தை பாதிக்கும்னு தெரிஞ்சும் அந்த கிளி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சது. சீக்கிரமாவே பணக்காரங்களாகணுன்ற பேராசையில ஒரு அன்னாச்சி பழத்தை 100 ரூபான்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது அந்த கிளி. இதனாலேயே எந்த பறவையும் கிளியோட கடையில அன்னாச்சி பழங்களை வாங்க விரும்புறதே இல்லை. என்னது இது? நம்மளும் அந்த மீனுக்குருவி மாதிரி அன்னாச்சி பழங்கள்ல தான் வியாபாரம் பண்றோம். ஆனா மீனுக்குருவி கடையில மட்டும் நிறைய பறவைகள் போய் பழங்கள் வாங்குறாங்க. ஆனா என் கடைக்கு மட்டும் ஏன் வரவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதோ அங்க ஒரு பறவை வர மாதிரி தெரியுது. எப்படியாவது பழங்களை 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடணுன்ற பேராசையில கிளி கொஞ்சம் குறுக்கு வழியில யோசிக்க ஆரம்பிச்சுது. ஒரு அன்னாச்சி பழம் என்ன விலை? ஒரு அன்னாச்சி பழம் 100 ரூபாய். உங்களுக்கு எத்தனை அன்னாச்சி பழங்கள் வேணும்? என்னது, 100 ரூபாயா? 100 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் கிடையாது. எனக்கு அன்னாச்சி பழங்களே வேண்டாம். போகிற வழியில் ஏதாவது பழங்களை பறிச்சுட்டு போகிறேன். ஒரு நாள் மீனுக்குருவியோட பழக்கடைக்கு காலுக்காகம் வந்துச்சு. ஏம்மா, ஒரு அன்னாச்சி பழம் என்ன விலை? ஒரு அன்னாச்சி பழத்தோட விலை 50 ரூபா. உங்களுக்கு எத்தனை பழங்கள் வேணும்? உடனே காலுக்காகும் பக்கத்தால் கிளியும் அன்னாச்சி பழங்களை வியாபாரம் பண்ணுறத பார்த்துச்சு. ஒருவேளை இதை விட அங்கே விலை குறைவாக இருந்தா அங்கேயே போய் வாங்கிக்கலாம்னு நினச்ச காலுக்காகும் கிளியோட கடைக்கு போச்சு. ஏம்மா, ஒரு அன்னாச்சி பழம் என்ன விலை? ஒரு பழத்தோட விலை 100 ரூபாய். உங்களுக்கு எத்தனை பழங்கள் வேணும்? என்னது, ஒரு பழத்தோட விலை 100 ரூபாயா? பக்கத்தால ஒரு பறவையும் அன்னாச்சி பழங்கள் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்க ஒரு பழத்தோட விலை 50 ரூபாய் தான். நீங்க மட்டும் எதுக்காக ஒரு பழம் 100 ரூபான்னு விற்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அன்னாச்சி பழங்கள் சாதாரண அன்னாச்சி பழங்கள் கிடையாது. இது புத்திசாலி அன்னாச்சி பழங்கள். இந்த பழங்களை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மிகச்சிறந்த புத்திசாலியா மாற முடியும். இதை கேட்ட காலுக்காகும் தன்னோட மனசுல இப்படி நினைச்சுது. என் வீட்லேயும் என்னோட மனைவி என்னை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிறா. இந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டு அவ முன்னாடியே நான் ஒரு மிகச்சிறந்த புத்திசாலியா மாறி காட்டணும். அப்படின்னு நினைச்ச காலுக்காகும் 100 ரூபா பணத்தை கொடுத்து ஒரு அன்னாச்சி பழத்தை வாங்குச்சு. இங்க பாருங்க ஐயா, ஒரு நாள் வாங்குறதோட நிறுத்திடாதீங்க. குறைஞ்சது ஒரு வாரமாவது வாங்கி சாப்பிட்டாதான் உங்க புத்திசாலித்தனத்துல முன்னேற்றம் ஏற்படும். அந்த கிளி சொன்ன மாதிரியே காலுக்காகும் ஒரு வாரம் முழுக்க அந்த அன்னாச்சி பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தது. என்னது இது, ஒரு வாரம் முழுக்க அந்த கிளியோட கடையில அன்னாச்சி பழங்களை வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனா அந்த கிளி சொன்ன மாதிரி நம்மளோட புத்திசாலித்தனத்துல எந்த மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரியலையே. பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அந்த கிளி என்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த கிளியை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். அப்படி சொன்ன காலுக்காகும் கிளியோட கடைக்கு போய் இப்படி கேட்டுச்சு. இங்க பாரு கிளி, நீ பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த பழங்கள் எல்லாம் புத்திசாலி பழங்கள்னு சொல்லி என்னை வாங்க வச்சு நல்லா ஏமாத்திருக்க. நீ சொன்ன மாதிரி ஒரு வாரம் முழுக்க இந்த பழங்களை நான் வாங்கி சாப்பிட்டேன். ஆனா என்னோட புத்திசாலித்தனத்துல எந்த முன்னேற்றமும் ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல.
அப்படிலாம் இல்லைங்கய்யா. எனக்கு என்னவோ நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எதை வச்சு அப்படி சொல்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பழங்களை சாப்பிட்டா புத்திசாலியாக மாறலான்னு நான் சொன்னேன். அப்போ நான் உங்களை ஏமாத்துற விஷயம் தெரியல. ஆனால் ஒரு வாரம் இந்த பழங்களை சாப்பிட்ட பிறகு இப்போ தான் நான் உங்களை ஏமாத்துறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போனா உங்கள் புத்திசாலித்தனத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம்? அப்படி சொன்ன அந்த கிளி உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுச்சு. என்னடா இது, வழக்கமா நம்ம தான் எல்லாரையும் ஏமாத்துவோம், இன்னைக்கு ஒரு கிளி நம்மளை ஏமாத்திருச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டால தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸை எங்களால் உருவாக்க முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எல்லாரும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.